வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற பாடப்பகுதி தான் பார்க்க போறோம். அந்த ஒப்பிலக்கணங்கிற நூலை வந்து கால்டுவெல் தான் வந்து எழுதினாரு. அது எழுதி வந்து வெளியிட்ட ஆண்டு வந்து நம்ம வந்து மறந்து போயிருவோம். 1856 இல்ல 1865 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்து போயிருவோம். அதுக்கான ஈஸியான ஷார்ட்கட் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் முதல் பதிப்பு வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு சரியான ஆன்சர் வந்து பார்ப்போங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா 1856 இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல்னு இருக்குங்களா? திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் நூலை வெளியிட்டவர் வந்துட்டு ஹால்டுவெல்னு இதில் இல்லை. ஒவ்வொரு சமயம் வந்து கேள்வியிலே வந்து ஹால்டுவெல்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கால் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையை கால்னா வந்து நம்ம எப்படி போடுவோம்? 1/4ன்னு போடுவோமா? அதான் கால். அதுவே நம்ம பாயிண்ட்ல எப்படி வைப்போம்? 0.25 அப்படின்னு வைப்போமா? அதுவே வந்துட்டு அரைனா எப்படி வைப்போம்? 0.50 அப்படின்னு வைப்போம். ஓகேவா? அப்போ இங்கே 50 வந்துருச்சா? 50க்கு அதாவது 5க்கு அடுத்து என்னது? 6. இப்போ இது 2 சேர்த்துக்க 5 6 அப்போ 18 முன்னாடி 5 6 சேர்த்துக்க 1856 இப்படிதான் நம்ம வந்து ஜோடி சேர்த்து படிச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போறது வந்துட்டு அப்பப்போ மறந்துடும். இந்த மாதிரி ஷார்ட்கட் தான் நம்ம வச்சுக்கணும். என்னன்னா கால்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். 1/4ன்னு சொல்லியிருக்கிறேன்னா 1/4 அந்த 1/4 வந்து 0.25ன்னு எழுதலாம். அதுவே அரை வந்துட்டு 0.50ன்னு எழுதலாம். அப்போ 50க்கு அப்புறம் இந்த 5க்கு அப்புறம் 6ன்னு வருது. அப்போ இது ரெண்டையும் சோடு சேர்த்துக்கணும். 5 6ன்ட்டு அப்போ முன்னாடி 18 இங்கே எல்லாமே முன்னாடி 18 இருக்குல்ல. 1856 ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ வந்துட்டு குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.